இந்த ஏல முறை அல்லது இப்ப நடைமுறைப்படுத்தியிருக்கிற ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படிங்கிற முறைகள் எல்லாமே சிஏஜி அறிக்கையினுடைய 1,76,000 கோடி இழப்பு அப்படின்னு சொன்னதை நியாயப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது அனுமானத்தின் அடிப்படையில் நிராகரிக்கக்கூடிய ஒரு சார்ஜ் ஆகுது? நிராகரிக்கக்கூடிய சார்ஜ் சொல்லவே முடியாது. இதை கண்டிப்பாக ப்ரோப் செய்ய வேண்டும், ஃபர்தரா ப்ரோப் செய்ய வேண்டும். சிஏஜி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அவங்க 1,76,000 crore சொன்னது ஒரு அதிகபட்சமான வாங்கும். 53,000 கோடியிலிருந்து 1,70,000 கோடி வரைக்கும் விதவிதமான கணக்குகள் போட்டு இந்த மாதிரி கணக்குகள் இருந்தால் இவ்வளவு நஷ்டம். நஷ்டம் என்பதை மறுக்கக்கூடிய அளவில் யாருமே இல்லை. இன்று சுப்ரீம் கோர்ட் கூட அதை கேட்டிருக்கிறது, நீங்க எப்படி ஜீரோ லாஸ் என்று சொல்லலாம் என்று. இந்த ஒரு விஷயத்தை ஃபர்தரா கண்டிப்பா ஒரு விசாரிக்கப்பட வேண்டியதுதான். இவர் சார் சொன்ன பாக்கியம் சார் சொல்ற மாதிரி இது ஒரு ஆளோ 2 ஆளோ செய்த சதி இல்லை. பழைய முதலமைச்சர் கருணாநிதி கூட சொன்னார், அது எப்படி ராஜா மட்டுமே அதை செய்திருக்க முடியும் என்று. அவர் என்ன ஹிட் செய்தார்? நிறைய பேர் இருக்கு அங்க கூட்டு கடவானீங்க அப்படின்னு அவரு ஹிட் பண்ணிருக்காரு. அடுத்த செய்தியை பார்க்கலாம். எம்பிக்களை திரும்ப பெறும் உரிமை நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயம். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சரியாக செயல்படவில்லை என்றால் அவர்களை திரும்ப பெறும் உரிமை மக்களுக்கு வேண்டும்ங்கிற கோரிக்கை ரொம்ப காலமா ஜனநாயக சக்திகள்கிட்ட இருக்கு. அது நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயம் அப்படின்னு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்றாரு. அது நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயம். நடைமுறைக்கு ஒவ்வும், அதை உரிய முறையில் அமல்படுத்தினா நடைமுறைக்கு ஒவ்வும். அதுக்கு முன்னாடி தேர்தல் கமிஷன் செய்ய வேண்டிய தேர்தல் சீர்திருத்தம், இன்றைக்கு தேர்தல் முறைகள்ல விகிதாச்சார பிரேரித்த முறையை கொண்டு வரக்கூடிய விஷயத்தை தேர்தல் கமிஷன் செய்யணும். அதுவே குறைந்தபட்ச தேர்தல் சீர்திருத்தத்தை இந்த தேர்தல் கமிஷன் செய்வதற்கு தயாராக இல்லாத பொழுது அதனுடைய அடுத்த கட்டமாக இந்த திரும்ப பெறும் உரிமை என்பது சாத்தியமானது பல நாடுகளில் இருக்கிறது. ஈவன் அமெரிக்காவில் கூட இருக்கிறது. அந்த நாட்டினுடைய கவர்னரை கூட திரும்ப பெறக்கூடிய அளவுக்கு அந்த நாட்டுல இருக்கு. பட் அதனால இங்க நடைமுறை சாத்தியம் இல்லை என்று சொல்வது சரியா, காலதாமதமாகலாம். அதுக்கான தயாரிப்பு காலதாமதமாகலாம் சொல்லலாமே தவிர நடைமுறை சாத்தியம் இல்லை. அது ஒரு சிறந்த ஜனநாயக முறை. அது நீங்க அதை பத்தி நான் இது கருத்துல மாறுபடுறேன். பாக்கியம் சாரோட கருத்துல இது நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயம்தான். இந்தியாவில் இது விப் ட்ரிவன் டெமோக்ரஸி. ஒரு எம்பி தன்னுடைய விருப்பத்திற்கு மாறாகவோ விருப்பத்திற்கு ஏறாகவோ ஒரு பார்லிமெண்ட்ல போய் எலெக்ஷன்ல எந்த விதமான ரெசல்யூஷன்லயும் ஓட்டு போட முடியாது. அவர்கள் கட்சி தலைமை என்ன சொல்கிறதோ அதைத்தான் அவர்கள் செய்ய வேண்டும். அவர்களுக்கு இண்டிவிஜுவல் கருத்து என்னவாக இருந்தாலுமே கூட எப்போ ஒரு விட்ரிவன் டெமோக்ரஸி இருக்கிறது என்று ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டதோ அங்க போய் இந்த எம்பியோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, எம்பியோட விருப்பம் சரியில்லை சொல்லிட்டு திரும்ப குறையிறது பிராக்டிக்கல் இல்லைன்றது வேற ஒரு விஷயம். இது தப்பு கூட நினைக்கிறேன். அடிப்படையிலேயே அது தேவையில்லாததுன்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு புது புது அர்த்தங்கள்